ஹலோ விவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோதுமை அல்வா. இது டீ போடுற நேரத்தில் சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம். வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இந்த ஹல்வாவை செய்து முடிச்சிடலாம். வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்கள் இருந்தால் போதும் இந்த ஹல்வா செய்யறதுக்கு. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம சர்க்கரையை கேரமலைஸ் செய்துக்கணும். அதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். நம்ம மாவு அளக்கிற அதே கப்பில் சர்க்கரை ஒரு கப் எடுத்திருக்கேன். அதில் அரை கப்பு சர்க்கரையை மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் இது போல் கலந்துக்கோங்க. இது சேர்க்கும் போது இந்த ஹல்வாவுக்கு நல்ல டேஸ்ட்டும் கலரும் கொடுக்கும். இப்போது சர்க்கரை கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. இது போல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு இது ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி வருது. இப்போ பாருங்கள், நல்ல ப்ரௌன் கலராக ஆகிடுச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு கொதி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் முந்திரி எடுத்துகிட்டு உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி நல்லா கலர் மாறிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே நெய்யில் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணும். கரிஞ்சிடக்கூடாது. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே இதை வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கோதுமை மாவு நல்லா வறுபட்டுடுச்சு. நல்லா வாசனை வருது. இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இது சேர்த்த உடனே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இது கூடவே நம்ம மீதி இருக்கிற சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா இது போல் கலந்துக்கோங்க. இப்போது நம்மளோட ஹல்வா சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இது ஓரங்களில் நெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் இது போல் கலந்து விட்டுடுங்க. பாருங்கள், எவ்வளோ டக்குன்னு நம்ம செய்து முடிச்சிட்டோம். இது ஓரங்களில் நெய் பிரிஞ்சு வருது. இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக குறைவான பொருட்களை வச்சு நல்லா டேஸ்டியாக ஹல்வா பண்ணியாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் இது போல் டக்குன்னு செய்து கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.